தற்போதைய அண்மை தகவல். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள துணிக்கடையை ஆக்கிரமிக்க முயற்சி என்ற புகார் தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிசிடிவி பதிவுகளோடு துணிக்கடைக்காரர் காவல் ஆணையரிடம் மனு அளித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடையை அபகரிக்கும் முயற்சியில் திமுக சேர்ந்த நபர்கள் ஈடுபடுவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சகோதரர்கள் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் மனோசங்கர், இவருடைய சகோதரர்கள் ஜெகதீஷ் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் சொந்தமாக துணிக்கடையை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் எதிர் வீட்டில் வசிக்கும் வழக்கறிஞர் ராஜன் என்பவர் இவரது கடையை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் செயல்படுவதாகவும், இதற்காக அதே பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வைத்து இந்த கடையை அபகரிக்க முயற்சிக்க செய்வதாகவும் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜன் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்து வருவதாகவும், இவருக்கு உடந்தையாக சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என 4 பேர் ஒன்றாக சேர்ந்து கடந்த மாதம் அவருடைய இடத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாகவும், இதற்காக சிசிடிவி ஆதாரங்களுடன் தற்பொழுது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே ராயபுரம் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்பொழுது காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்த புகாரை அளிக்கப்பட்டிருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், ஏற்கனவே பல முறை இவர்கள் வழக்கு தொடர்ந்தும் அந்த வழக்குகளுக்கு இந்த சகோதரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்திருப்பதாகவும், இருப்பினும் போலீசார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. புகாரின் அடிப்படையில் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.